கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் ஆசைப்படுகிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு நன்மை செய்கிறவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. நம்முடைய தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்வது மிக எளிமையான காரியம், கடினமான காரியம் இல்லை. அநேக பேர் என்ன நினைக்கிறோம், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாதான் தேவன் பதிலை கொடுப்பாரு, மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணாதான் பதிலை கொடுப்பாரு என்று நம்ம நினைக்கிறோம். சாலமோன் கனவுல ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, கனவுல கேட்கிறாரு, எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் பதிலை கொடுக்குறாரு. பாருங்க, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நீ கேளாத மகிமையை நான் உனக்கு கொடுக்குறேன், கூட ஞானத்தையும் நான் கொடுக்குறேன்னு சொல்லி கேட்கறதுக்கு மேலாக சாலமோனுக்கு அற்புதத்தை செய்து அவனை ராஜாவாக மாற்றி அவனை மகிமைப்படுத்தினார் என்று சொன்னால், நாம் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற பொழுது மிகவும் அதிகமாய் நமக்கு நன்மையை செய்கிற தேவன். நம் கேட்கிறதை மாத்திரம் தருகிறவர் அல்ல, கேட்பதற்கு மேலாக நமக்கு தருகிற தேவனாக இருக்காரு. ஈஸியாக இயேசுவினுடைய நாமத்தினாலே நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய ஆண்டு ரொம்ப நல்லவராக இருக்கிறார்.